மேலூர் தொகுதி வேட்பாளராக முன்னாள் எம்பி விஸ்வநாதனை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ். விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். விவரங்களை பகிர்ந்துக்கலாம் சுசித்ரா. மேலூர் தொகுதிக்கு வேட்பாளராக தற்பொழுது காஞ்சிபுரத்தினுடைய முன்னாள் எம்பி விஸ்வநாத் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியானது அறிவித்திருக்கிறது. கடந்த 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே காங்கிரஸ் அறிவித்த நிலையில் மேலூர் தொகுதியினுடைய வேட்பாளரை இறுதி செய்வதில் தொடர்ந்த இழுபறி நீடித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக முன்னாள் காங்கிரஸ் எம்பியான பி விஸ்வநாதனை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய வேட்பாளராக மேலூர் தொகுதிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மதுரையை வந்தவராக கொண்ட இவர் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவர் எம்பியாக பொறுப்பு வகித்தது முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் அவர் பதவி வகித்த நிலையில் தற்பொழுது அவரை அதிகாரப்பூர்வமாக மேலூர் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எம்பிக்கள் இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக மேலூர் தொகுதியுடைய வேட்பாளர் நியமனத்தில் தொடர் இழுபறி என்பது கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக பி விஸ்வநாதனை காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அறிவித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதனை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருந்த நிலையில் இந்த ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டும் வெளியிடப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவோடு பேசலாம். சுசித்ரா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பல தரப்பிலிருந்து போட்டிகள் இருந்ததா சொல்லப்படுது. குறிப்பா மாணிக்கம் தாகூரினுடைய அவருக்கு விரும்பிய ஒரு நபரான ஒரு சந்தியா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தொழிலதிபர் ஒரு முயற்சி செய்கிறாருன்னா சொல்லப்பட்டது. இந்த நிலையில இப்போ விஸ்வநாதனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு சுசித்ரா? மேலூர் தொகுதியினுடைய இந்த வாய்ப்பை பொறுத்தளவில், அதாவது நீங்கள் கூறியது போல ஏற்கனவே எம்பிக்களுக்கு இடையான மிக முக்கியமாக எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு இடையான அந்த ஒரு கருத்து வேறுபாடு, அது மட்டுமல்லாமல் இளைஞர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தங்களுக்கு அந்த தொகுதியை கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இளைஞர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுத்த நிலையில் தான் கடுமையான ஒரு இழுபறி என்பது யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதில் ஒரு இழுபறியானது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பி விஸ்வநாதனை தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு வேட்பாளராக காங்கிரஸ் தரப்பானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் அவர் வகித்த நிலையில் சிதம்பரம் தரப்பினுடைய தலையீட்டின் காரணமாக இந்த ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் ஆனது வெளியிட்டுள்ளதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிதம்பரத்துடைய தீவிர ஆதரவாளராக பார்க்கப்படும் அவர் ஏற்கனவே காஞ்சிபுரம் தொகுதியினுடைய எம்பியாக அவர் செயல்பட்டதார். கடந்த முறை தேர்தலின் பொழுதும் அவருக்கான அந்த ஒரு வாய்ப்பை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமைக்கு பி விஸ்வநாதன் கோரிக்கை கடிதம் ஒன்றையும் அவர் வழங்கியிருந்த நிலையில் இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு விருப்ப மனுவை அவர் காங்கிரஸ் தலைமையிடம் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு நேர்காணலிலும் அவர் டெல்லியில் வந்து தலைவர்களை சந்தித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் தற்பொழுது பி விஸ்வநாதனை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக மேலூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியானுடைய தலைமையானது அறிவிப்பை வெளியிட்டது. 27 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் மட்டும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் நாளை அந்த வேட்புமனு தாக்கலுக்கான அந்த ஒரு காலக்கெடுவு முடிவடைய இருந்த சூழலில் தற்பொழுது இன்று அதிகாரப்பூர்வ ஒரு வேட்பாளராக மேலூர் தொகுதிக்கான ஒரு வேட்பாளராக பி விஸ்வநாதனை காங்கிரஸ் கட்சியானது அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 28 தொகுதிகளுக்குமான அந்த ஒரு முழு வீச்சிலான பிரச்சாரம் என்பது வரும் வாரம் முதல் தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சியுடைய தெரிவித்திருக்கிற ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவர்கள் இனிமேல் பரப்புரையும் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்வார்கள் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தரப்பானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது.